Hello students, இந்த வீடியோல நம்ம physical properties of haloalkanes பார்க்கலாம். So first property நம்ம பார்க்க போறது அதனுடைய color பார்க்க போறோம். So pure இருந்துச்சுன்னா pure haloalkanes they are colorless. Color இல்ல. ஆனா bromo and iodo alkanes இருந்ததுன்னா they are colored in presence of light இருக்கும் பொழுது. So colored in presence of light. So pure haloalkanes வந்து கலர் கிடையாது, they are colorless. bromo iodo alkanes வந்து light இருக்கும் பொழுது colored இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது அதனுடைய நேச்சர் பார்க்க போறோம். ஸோ அதோட சாலிடாக இருக்குதா லிக்விடாக இருக்குதா அல்லது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹேலோ அல்கேன்ஸ் வந்துட்டு கார்பன் 1லேருந்து கார்பன் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹேலோ அல்கேன்ஸ் நம்மளுக்கு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ கேஸ் ஃபார்மில் இருக்கும் அட் நார்மல் டெம்பரேச்சரில். ஸோ ஹேலோ அல்கேன்ஸ் அப் டு carbon 3 they are gas at normal temperature. So haloalkanes with carbon 3 more than carbon 3 3 கார்பனை விட அதிகமாக இருக்கக்கூடிய haloalkanes வந்து சாலிடாகவோ அல்லது லிக்விட் ஃபார்ம்லேயோ நமக்கு கிடைக்கும். ஸோ 3 கார்பன் வரைக்கும் இருக்கிறது கேஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர். 3 கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹேலோ அல்கேன்ஸ் வந்து சாலிட் ஃபார்ம்லேயோ அல்லது லிக்விட் ஃபார்ம்லேயோ நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஜென்ரலாக ஹேலோ அல்கேன்ஸ் வந்துட்டு ஹை பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னா ஹை பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வென் கம்பேர் டு தேர் பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெத்தில் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஸோ இது எந்த ஹைட்ரோ கார்பன்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கும், இதனுடைய பேரண்ட் அல்கேன் என்னவா இருக்கணும், இந்த சிஎல்க்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் போட்டோம்னா அது பேரண்ட் அல்கேன். ஸோ CH4 இந்த CH4லேருந்து ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சிஎல் கொடுத்துருக்கோம். அதனால் இதனுடைய பேரண்ட் அல்கேன் அப்படின்றது மீத்தேன். இப்போ இந்த ரெண்டுத்தினுடைய பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேலோ அல்கேனுக்கு மெத்தில் குளோரைடினுடைய மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். ஏன் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா CH3Cl CH3Cl அந்த மாதிரி சொல்யூஷனில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மாலிக்யூல்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். intermolecular force of attraction அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த intermolecular force of attraction இந்த அல்கேன்ஸை பேரண்ட் அல்கேன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஹேலோ அல்கேன்ஸில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாண்ட் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம உடைக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஸோ அதிகமான எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று டைபோல் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ்.
ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்ட்ரமாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம். அது ஹாலோ அல்கேன்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்தது நம்ம வந்துட்டு இப்போ ஹாலஜன்ஸே கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஹாலஜன்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மெத்தில் பார்ட்டில் நம்ம வந்து குளோரின் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃப்ளூரின், புரோமின், அயோடின் அப்படின்னு எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம வந்து எதனுடைய பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, எதுக்கு கம்மியாக இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ நம்ம ஆர்டர் வந்து எப்படி எழுதலாம், CH3I, அடுத்தது CH3Br, CH3Cl, CH3F. ஸோ ஹாலஜன் வந்து ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஹாலோ அல்கேன்ஸில், அதாவது நம்மளோட அல்கில் பார்ட் எல்லாம் ஒன்று தான், ஆனால் எதில் வேரி ஆகுது அப்படின்னா ஹாலஜனில் வேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாலோ அல்கேன்ஸில் பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் யாருக்கு அதிகமாக இருக்கும், யாருக்கு குறைவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த அயோடைடு இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட குறைவு பிஆருக்கு, அதை விட சிஎல், லாஸ்ட்டாக யாருக்குன்னா எஃப்க்கு. ஸோ இந்த இடத்துல மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே போகும்போது அயோடைடில் இருந்து ஃப்ளூரைடுக்கு போகும்பொழுது என்னாக ஆரம்பிக்குது, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, டிக்ரீசஸ். அப்போ அதிகமானது யாருக்கு, ஸோ ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இங்கே. ஸோ இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதில் கம்பேர் பண்ணும்பொழுது லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஃப்ளூரைட் காம்பவுண்ட்ஸுக்கு கிடைக்குது. அடுத்தது இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதே மீத்தேன் எடுத்துக்கிறோம். இந்த மீத்தேனில் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜனையும் ஹாலஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம குளோரின் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு CH3Cl, இதுதான் நம்மளோட ஹாலோ அல்கேன். இப்போ அடுத்தடுத்து ஒரு ஹைட்ரஜனையும் நம்ம ஹாலஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணால் அடுத்தது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதில் இன்னொரு ஒரு ஹைட்ரஜனை குளோரின் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இப்படி கிடைக்கும். அடுத்தது CHCl3ன்னு கிடைக்கும். அடுத்தது CCl4ன்னு கிடைக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, நம்பர் ஆஃப் ஹாலஜன் இன்க்ரீசஸ். ஸோ இதில் 1 இருக்குது, இதில் 2, இதில் 3, இதில் 4. ஸோ ஹாலஜன்ஸ்னுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட்டும் என்னாக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த சீரீஸில் யாருக்கு ஹையர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், எதுக்கு வந்து அதிக நம்பரில் ஹாலஜன் இருக்கும், அதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஸோ இதில் கம்பேர் பண்ணும்பொழுது CCl4ல் 4 Cl இருக்குது. அப்போ இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹை பாயிலிங் பாயிண்ட். ஸோ இதை விட இதுக்கு குறைவு, இதை விட இதுக்கு குறைவு. அப்போது ரொம்ப குறைவான இந்த சீரீஸில் குறைவான பாயிலிங் பாயிண்ட் யாருக்கு, CH3Clக்கு. ஸோ அதிக நம்பரில் ஹாலஜன்ஸ் இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். நம்பர் குறைய குறைய பாயிலிங் பாயிண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்தது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ CH3Cl, இதில் ஒரே ஒரு கார்பன் இருக்கு. அடுத்தது CH3CH2Cl. ஸோ ஒரே ஹாலஜன் தான் நம்ம கொடுக்குறோம், ஆனால் கார்பன் லென்த்தில் மட்டும் நம்ம வேரியேஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் ஒரு கார்பன், இதில் 2 கார்பன், இதில் 3 கார்பன். ஸோ கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன் number of carbon increases the boiling point and the melting point. ஸோ அப்போ இதில் அதிகமான கார்பன் எதில் இருக்கு, இந்த CH3, CH2, CH2Cl. அப்போ இதில் தான் அதிகமான மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் காமிக்கும். அதை விட குறைவு இதில். ஸோ கம்மிங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன ஆகுது, கார்பன் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் increases. So இதுக்கு high boiling point and melting point, இதுக்கு low boiling point and melting point. அடுத்தது
ஸோ இதில் இதே பாய்லிங் மெல்டிங் பாயிண்டில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இங்கே எழுதுனது எல்லாம் லீனியர் காம்பவுண்ட்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம சைடில் சப்ஸ்டிட்யூவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2 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 Cl CH3 CH2 CH Cl CH3. ஸோ கார்பன் கவுண்ட் ஒன்று தான், ஒரே ஹாலஜன் தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பிரான்ச்சிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது, இங்கே செகண்டில் இருக்குது. இப்போ CCH3 CH3 Cl. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் என்ன ஆக ஆரம்பிக்கும், குறையும். ஸோ increase in branching decreases the boiling and melting point. So அப்போ இதில் எதுக்கு வந்து ஹையர் பாய்லிங் பாயிண்ட், எதுக்கு வந்து லோவர் பாய்லிங் பாயிண்ட் இருக்குன்னா எதில் பிரான்ச்சிங் குறைவாக இருக்கோ அதுக்கு ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் பிரான்ச் இல்லை, அதனால ஹை பாய்லிங் பாயிண்ட். இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதுக்கு பிரான்ச்சிங் அதிகம், அதனால இப்படி. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீசஸ். ஸோ அப்போ இதுக்கு லெஸ் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதுக்கு ஹை பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ எதனால வந்துட்டு பிரான்ச்சிங் அதிகமாக நம்மளுக்கு பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட் குறையுது அப்படின்னா, ஸோ பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரியான இன்டர் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைய அந்த இடத்துல அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து வீக்காக ஆரம்பிக்குது. ஸோ ஈஸியாக அந்த பாண்டை நம்ம என்ன பண்ணிடலாம், உடச்சிடலாம். அதனால நம்ம பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட்டை எப்படி கொடுக்குறோம், கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே வரும்போது பிரான்ச்சிங் இல்லை, ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ சாதாரணமாக ஹாலோ அல்கேன்ஸ் அதனுடைய பேரண்ட் அல்கேன் காம்பவுண்டோட பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா ஹாலோ அல்கேன்ஸில் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், ஒரே மாதிரியான அல்கில் பார்ட் டிஃப்ரெண்ட் ஹாலஜன்ஸ் இருக்குதுன்னா அதில் வந்து பாய்லிங் மெல்டிங் யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவுன்னு பார்க்கும் பொழுது அயோடன் இருக்கக்கூடிய ஹாலோ அல்கேன்ஸ்க்கு எல்லாம் வந்து பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஃப்ளூரின் இருக்கக்கூடிய ஹாலோ அல்கேன்ஸ்க்கு எல்லாம் குறைவாக இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து அயோடைடு, புரோமைடு, குளோரைடு அண்ட் ஃப்ளூரைடு போகுது. அடுத்தது ஹாலஜன்ஸ், நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த ஹாலோ அல்கேனினுடைய பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா செயின், கார்பனினுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் என்னாக ஆரம்பிக்குது, அதிகமாக. அடுத்தது பிரான்ச்சிங் பார்த்தோம். ஸோ கார்பன் நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்து ஒரே மாதிரியான ஹாலஜன் இருந்து ஆனால் லென்த் ஆஃப் த கார்பன் செயினில் வேரியேஷன் வருது, பிரான்ச்சிங் வருது அப்படின்னா அந்த இடத்துல பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட் குறையுது. இந்த இடம் மட்டும் நம்ம ரிவர்ஸ் படிக்கணும். மீதி எல்லாமே வந்து அப்படியே டைரக்டா நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். ஸோ இங்கே மட்டும் நம்ம எப்படி படிக்கணும், பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட் குறையுது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது solubility. So carbon halogen bonds வந்து polar bonds இருக்கிறதுனால இந்த halo alkanes எல்லாம் they are insoluble in water. So தண்ணியில கரையாது. ஏன் தண்ணியில கரையாது, இதால வந்துட்டு hydrogen bonds form பண்ண முடியாது. So do not form hydrogen bonds with the water.
ஸோ ஹேலோ அல்கேன்ஸால வாட்டர் மாலிக்யூல்ஸ் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால தே ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். அப்போ எதில் சால்யூபிள் ஆகும்? தே ஆர் சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். அடுத்தது டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அப்படின்றது நம்ம லிக்விட்ஸுக்கு தான் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்டே படிச்சிட்டோம், 3 கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹேலோ அல்கேன்ஸ் வந்து நம்மளுக்கு சாலிட் ஃபார்ம்லையோ அல்லது லிக்விட் ஃபார்ம்ஸ்லையோ கிடைக்கும். ஸோ லிக்விட் ஹேலோ அல்கேன்ஸ்னுடைய டென்சிட்டி பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஹேலோ அல்கேன்ஸ், அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பன்ஸ்னுடைய டென்சிட்டியை விட எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ அதே ஹைட்ரோ கார்பன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹேலோ அல்கேன்ஸ்னுடைய மாலிகுலார் வெயிட்டுக்கு கம்பேரபிள் மாலிகுலார் வெயிட் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ்னுடைய டென்சிட்டி கூட கம்பேர் பண்ணும் பொழுதும் ஹேலோ அல்கேன்ஸ்னுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆஃப் கம்பேரபிள் மாலிகுலார் வெயிட்ஸ். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹேலோ அல்கேன்ஸ். இதில் என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? கலர் பார்த்துருக்கோம், நேச்சர். ஸோ கலர் அப்படின்றது பியோர் ஹேலோ அல்கேன்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ப்ரோமோ ஐடோ அல்கேன்ஸ் மட்டும் லைட் இருக்கும்போது கலர்டாக இருக்கும். நேச்சர் அதே மாதிரி பார்த்தோம். 3 கார்பன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹேலோ அல்கேன்ஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கு மேற்பட்ட கார்பன் நம்பர் இருக்கக்கூடிய ஹேலோ அல்கேன்ஸ் வந்து சாலிடாகவோ லிக்விடாகவோ இருக்கும். அதே மாதிரி பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட், ஜென்ரலாக ஹேலோ அல்கேன்ஸ்னுடைய பாய்லிங் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதில் நம்ம நிறைய சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது சாலியபிலிட்டி. இந்த கார்பனுக்கும் ஹேலஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு போலார் பாண்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த ஹேலோ அல்கேன்ஸால வாட்டர் கூட என்ன பண்ண முடியாது? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால இது வந்து வாட்டர்ல சால்யூபிள் ஆகாது, இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஆர்கானிக் சால்வெண்ட்ல சால்யூபிள் ஆகும். டென்சிட்டி அப்படின்றது ஹேலோ அல்கேன்ஸ்னுடைய டென்சிட்டி அதனுடைய மாலிகுலார் வெயிட்டுக்கு கம்பேரிட்டிவ் மாலிகுலார் வெயிட் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹேலோ அல்கேன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.